ஸோ இந்த மச்சத்துக்கும் நம்ம கிரகங்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா சார்? அதாவது மஞ்சள் நிறத்துல மச்சம் இருக்கும், சிலருக்கு நீல நிறத்துல இருக்கும், சிலருக்கு பச்சை நிறத்துல இருக்கும். ஆனா நம்ம அதிகம் பார்க்கறது என்ன கேட்டீங்கன்னா கருப்பு நிற மச்சங்களை தான் நம்ம அதிகம் பார்க்கிறோம். சூரியனுடைய ஆதிக்கம் உடையவர்கள் இவங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மஞ்சள் நிறத்துல மச்சம் இருக்கும். நம்ம நாட்டுல பெண்களை பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியத்துல ஆண்கள் மனைவியை பற்றி கவலைப்படுகிறார்களோ இல்லையோ, பெண்கள் கணவர் நன்றாக இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்கிறாங்க. லெப்ட் சைடுல மச்சங்கள் வருதுன்னா அவங்க ஜாதகத்துல பெண் கிரகங்கள் பேசுதுன்னு அர்த்தம். மூக்கு நுனியில மச்சம் இருக்கு பாருங்க, அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க, அவசரப்பட்டு பிறட்ட வார்த்தைகளை விட்டுருவாங்க. ஸோ கன்னத்துல மச்சம் இருக்கிறது ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையை காட்டுது, லெஃப்ட் சைடு வந்து நீங்க ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டி அப்படிங்கறத காட்டுது. அந்தரங்க உறுப்புகள்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆண் கூறி பெண் கூறின்னு பேசுறோம் பாத்தீங்களா, அங்க மச்சங்கள் இருந்தால் அது ஆபத்தாகுது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் நடராஜன். இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் திருவருள் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மனித உடல்ல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பாகங்கள்ல வந்து மச்சங்கள் இருக்கு. ஸோ இந்த மச்சத்துமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொல்றாங்க, இந்த இடத்துல மச்சம் இருந்தா நல்லது, இந்த இடத்துல இருந்தா கெட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறங்களை பொறுத்தும் நிறைய வந்து பகுப்பாய்வு பண்றாங்க. இந்த கலர்ல இருந்தா நல்லது, கருப்பு கலர்ல இருக்கலாம், சிவப்பு கலர்ல இருக்கலாம், இல்லைன்னா சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரே கலர், அதாவது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து ஒரு கலர்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மச்சங்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மச்சத்துக்கும் நம்ம கிரகங்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா சார்? ரொம்ப அருமையான கேள்வி. நீங்க மச்சம் சொன்னாலே சாமுத்திரிகா லட்சணம்ங்கிறோம். இப்போ ஒரு மனிதரை பார்த்த உடனே அவருடைய கேரக்டர் எது அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட முடியும். அவங்க ஃபியூச்சர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும் நடராஜன். அதில் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவள் உடம்புல எங்கே மச்சம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சொன்னீங்க. இந்த மச்சத்தில் வந்து பல்வேறு கலர்கள் அழகாக சுட்டி காட்டிட்டீங்க. அதாவது மஞ்சள் நிறத்தில் மச்சம் இருக்கும், சிலருக்கு நீல நிறத்தில் இருக்கும், சிலருக்கு பச்சை நிறத்தில் இருக்கும். ஆனால் நம்ம அதிகம் பார்க்குறது என்ன கேட்டீங்கன்னா கருப்பு நிற மச்சங்களை தான் நம்ம அதிகம் பார்க்குறோம். அப்படி பல்வேறு கலர்களில் மச்சம் இருக்குது. வடிவங்களும் பார்த்திங்கன்னா வட்டத்தில், சில ரொம்ப ரேர் கேஸில் சதுரத்தில், இன்னும் ஒரு பாம்பு வடிவத்தில், இப்படியெல்லாம் கோணல் மானலாம் அப்படிலாம் கூட மச்சங்கள் இருக்கும். இந்த மச்சத்தை பற்றி சாமுத்திரிகா லட்சணம் பல்வேறு விஷயங்களை சொல்லுது. இந்த மச்சம் அப்படிங்கிறதுக்கும் கிரகங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. இப்போது சூரியனுடைய ஆதிக்கம் உடையவர்கள் இவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் மச்சம் இருக்கும். குரு பகவானுடைய ஆதிக்கம் உடையவர்களுக்கு நீல நிறத்தில் மச்சம் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்குது. இவருக்கு செவ்வாய் வந்து மேஷத்தில் இருக்கலாம், இவருக்கு துலாத்தில் இருக்கலாம், இவருடைய ஜாதகத்தில் கடகத்தில் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, மகரத்தில் இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உடம்புல அங்கங்கே சிகப்பு புள்ளிகள் மாதிரி மச்சங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி செவ்வாயுடையது. புதன் கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் மச்சங்கள் உடையவர்கள் புதனுடைய ஆதிக்கம் உடையவர்கள். குரு பகவானுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நீல நிறத்தில் மச்சங்கள் இருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் உடையவர்களை தான் நீங்கள் சுட்டி காட்டின அந்த கலர் இருக்க பழுப்பு கலரும் வெள்ளை கலரும் கலந்து நீங்கள் பாருங்க, அது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் உடையவர்கள் நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் நடக்கக்கூடியது, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், மகப்பேறு மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பழுப்பும் வெள்ளையும் கலந்த மச்சங்கள் அப்படி கொடுக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கம் உடையவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் நிறைய ஏமாந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல கருப்பு வண்ணத்தில் மச்சங்கள் இருக்கும். சரிங்களா? இந்த மச்சங்கள் எப்படி வருதுன்னா ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கிற போது உருவாகுது பாருங்க, கரு உருவாகுது பாருங்களேன். அப்படி கரு உருவாகும் போதே அந்த கிரகங்கள், எந்த கிரகம் அந்த குழந்தையை ஆதிக்கம் செலுத்த போகுதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த மச்சங்கள் உருவாகுது. அப்போ மச்சங்களுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு வருது. நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் வந்து மச்சத்திற்குரிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகு, கேது, இந்த கிரகங்களுக்கும் மச்சங்களுக்கு இடையில பெரிய தொடர்பு உண்டு. செவ்வாய் ராகு சேருது, செவ்வாய் சனி ராகு சேருது அப்படின்னா உடம்புல நிறைய பேருக்கு நிறைய மச்சம் இருக்கும். சிலருக்கு
மிகப்பெரிய ஆட்கள் நீங்கள் அப்படி வாழ்க்கையில் பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி நிறைய மச்சம் இருக்கும். அப்படி உடம்பில் இருக்கக்கூடிய மச்சங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய எந்தெந்த பகுதியில் இருக்கும் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான பலன்கள் நடக்குது. இப்போது ஒரு ஒரு பெண் இருக்கிறார். சில பெண்களை நீங்கள் பார்க்கலாம், தலை வகுடு, குங்குமம் வைப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, கல்யாணம் ஆனவங்களாம் குங்குமம் வைப்பாங்க. எதுக்காக? கணவருடைய நலத்துக்காக குங்குமம் வைக்கிறாங்க. நம்ம நாட்டில் பெண்களை பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியத்தில் ஆண்கள் மனைவியை பற்றி கவலைப்படுகிறார்களோ இல்லையோ, பெண்கள் கணவர் நன்றாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைக்கிறாங்க. அதுக்கு தான் பூஜை, வரலட்சுமி பூஜைன்னு கொண்டாடுறாங்க. சரிங்களா? இப்படி பல்வேறு பூஜைகளை அவங்க அனுஷ்டிக்கிறாங்க. அப்படித்தான் பெண்கள் நெற்றியில் நீங்கள் சொல்லக்கூடிய குங்குமம் வைப்பது கணவனுடைய ஆயுளுக்காக, தன்னுடைய நெற்றியில் குங்குமம் வைப்பது தன்னுடைய ஆயுளுக்காக, தன்னுடைய வகுட்டிலே குங்குமம் வைப்பது என்பது கணவனுடைய ஆயுளுக்காக. இப்போ நெற்றி வகுட்டில் அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேரீடு லைஃப் இருக்குது பாருங்கள், திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைங்கிறது மிக அற்புதமாக இருக்கும். ஒரு வரப்பிரசாதமான கணவர் அமைவார் அப்படிங்கிற அந்த வகுட்டில் இருக்கக்கூடிய அந்த மச்சம் நமக்கு எடுத்துக்காட்டு. இப்போ சிலருக்கு நெத்தியில் மச்சம் இருக்கு, நெத்தியிலேயே வலது இடது அப்படின்னு இருக்கு. இப்போ நடு நெத்தியில் இருந்துருச்சுங்க ஒருத்தருக்கு, அவரை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதீத புத்திசாலி அப்படின்னா அவருக்கு நெத்தியில் மச்சம் இருக்கு. ஒரு நல்ல உழைப்பாளிங்க, இவரை நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க நெத்தியில் மச்சம் இருந்ததுன்னா இவர் நல்ல உழைப்பாளி அப்படின்னு அர்த்தம். அப்படி மச்சம் இருக்கக்கூடியவங்க, நெத்தியில் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க. இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் கரெக்டாக எடை போடுவதில் வல்லவர்களாக இருக்காங்க. அப்போது அந்த நெற்றி மச்சம் பல்வேறு வகையான நன்மைகளை தருகிறது. அது ஒரு நல்ல விஷயம். பொதுவாக நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு கேட்குறீங்க. ரைட் சைடில் மச்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜாதகத்தில் ஆண் கிரகங்களுடைய செல்வாக்கு அதிகம்னு அர்த்தம். ஆண் கிரகங்கள்லாம் என்ன? சூரியன், செவ்வாய், இந்த கிரகங்களை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கிரகங்களுடைய செல்வாக்கு ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? ஆண் கிரகங்கள் செல்வாக்கு இருந்துச்சுன்னா ஒருத்தர் நல்ல ஒரு அரசியல்வாதியாக வருகிறார், அரசில் உயர் பதவியில் வராரு, மத்திய மாநில அரசாங்கங்களில் முக்கிய பதவி வகிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண் கிரகங்களுடைய தொடர்பு வேணும். சரிங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைடில் மச்சங்கள் வருதுன்னா அவங்க ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் பேசுதுன்னு அர்த்தம். அந்த மச்சத்தை வச்சு தான் ஜோதிடர்கள் இட போடுறாங்க. சரி, இவங்க ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் நல்லா பேசுது. பெண் கிரகங்கள் என்ன பண்ணும்? கலைத்துறையில் நல்லா வருவாங்க, கைத்தொழில் நன்றாக தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அப்போ குடும்பத்தை நல்லா பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஃபேமிலி மேலே ரொம்ப பொறுப்புடையவர் இவர், எல்லாமே முடிவு பண்ணிடலாம் நீங்கள். அது அந்த லெஃப்ட் சைடில் மச்சம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் ரைட் சைடு அப்படின்னு கேட்டீங்க, நெற்றியோட ரைட் சைடு கேட்குறீங்க பாருங்கள், அது பொதுவாக யாருக்கு நல்ல காசு பணம் நிறைய சேருக்கும், அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடச்சிருச்சுன்னு சிலர் சொல்கிறான், அவனுக்கு என்னப்பா அவன் மச்சக்காரம்பா அப்படின்னு பேசுகிறாங்க பாருங்க. உலக வழக்கத்தில் இப்படி இருக்குல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்கு நெற்றியுடைய வலது பக்கத்தில் மச்சம் இருக்கும். அப்போ நல்ல காசு பணம் அவங்களுக்கு சேரும், அது உண்டு. லெஃப்ட் சைடில் மச்சம் இருக்க வச்சுக்கிட்டுங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க சுயநலவாதி, லைஃப்பில் எதை தொட்டாலும் உங்களுக்கு லாஸ் வருது, அந்த லாஸ் ஒரு பாடத்தை கற்பிக்குது, நீ அடுத்தவனுக்கு கொடுக்காத, நீ ஏமாந்துருவேன், கொஞ்சம் சுயநலமாக அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த எண்ணங்கள் உரியவங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் அவங்களுக்கு நெற்றியோட லெஃப்ட் சைடில் மச்சம் இருக்கு. ஓகே சார். நெத்திக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கண்கள் சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு மேலே இருக்கும், சிலருக்கெல்லாம் கண்ணுக்குள்ளேயே மச்சம் இருக்கும். ஸோ கண்களில் மச்சம் இருந்தால் என்னென்ன பலன்கள் சார்? ஒருத்தர் நேர்மையானவர்னா என்ன பண்ணுவார்? நீங்கள் பேசுறீங்க, ஒருவர் கண்களை பார்த்து பேசினால் அவர் நேர்மையானவருங்கிறோம். உள்ளத்தில் ஒரு குறுக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தால் ஒருத்தருடைய கண்களை பார்த்து பேச முடியாது. அப்போ கண்களில் மச்சம் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? இவர் நேர்மையானவர், இவர் நல்ல உழைப்பாளி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்களில் இருக்கக்கூடிய அந்த மச்சத்தை தான் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் கண்கள் மச்சத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இது கண்ணில் மச்சம் சொல்லும்போது ரைட் சைடு கண் மச்சத்துக்கு எடுத்துக்கிடுவீங்க. நம்ம ஏற்கனவே லெஃப்ட் சைடை பற்றி பேசுகிறோம். லெஃப்ட் சைடில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு அவநம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட ஒருத்தர் பேச வராங்க, அவங்க லெஃப்ட் சைடு கண்ணில் ஒரு மச்சம் இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போகிறது இல்லை, அவநம்பிக்கை உடையவங்க அப்படின்னு அதில் ஒரு அர்த்தம். ஓகே சார். கண்களுக்கு அடுத்தபடியா மூக்குல மச்சம் இருக்கும் நிறைய பேர். ஆமா ஆமா. அதுல பாத்தீங்க அப்படின்னா நுனியில, மூக்கு நுனியில இருக்கலாம், வலது புறத்துல இருக்கலாம், இடது புறத்துல இருக்கலாம். சோ அது என்ன சார் எடுத்துக்காட்டுது? பொதுவா மூக்குல மச்சம் அப்படின்னு சொன்னாலே உணர்ச்சி வசப்படுறவங்கன்னு அர்த்தம். மூக்கு நுனியில மச்சம் இருக்கு பாருங்க, அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க, அவசரப்பட்டு பிறட்ட வார்த்தைகளை விட்டுருவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, இதனால வாழ்க்கையில சிக்கல் அனுபவிக்கிறாங்க. அவனுக்கு நுனி மூக்கில் மச்சம்ங்கிறாங்க. அப்படின்னாலே கோவப்படுற ஆளு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படி இருக்கிறவங்க. ரைட் சைடில் மச்சம் வச்சுக்கோங்களேன். இப்போ மூக்குடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு மச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சொத்து சேரும்.
லெஃப்ட் சைடில் மச்சம் வருது அப்படின்னு சொன்னால் இவங்க கடினமாக உழைச்சா தான் சொத்து சேரும். ரைட் சைடில் இருக்கும்போது தானாக சொத்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களையும் நோக்கி சொத்து வருகிறது. லெஃப்ட் சைடுன்னு சொன்னால் இவங்க கடினமாக உழைச்சா தான் சொத்து சேரும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். பொதுவாக பார்த்தா செல்வந்தர்களாக இருப்பாங்க. செல்வந்தராக இருப்பாங்க. ஆமாம். ஓகே சார். அடுத்தபடியாக காது பகுதிகள். காது பகுதியில் மச்சம் இருந்துச்சுன்னா அது என்ன சார் எடுத்துக்காட்டுது? அதாவது காதுன்னு சொல்லக்கூடியது மனிதனுக்கு வெளி உலகத்துடைய தொடர்பு. அந்த காது பிறர் நம்மை பற்றி பேசுவது, நம்ம எப்படின்னு மற்றவங்க சொல்றது. நீங்கள் ஒரு காரில் போறீங்க, நீங்கள் வெளியே எடுத்து போறீங்க, வெளி உலகம் உங்களை எடை போடும். அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளு நீங்கள் முடிவு பண்ணுறது இல்லை, வெளி உலகம் முடிவு பண்ணுது இல்லைங்களா? ஊர் என்ன செய்ய, ஊர் உங்களை பற்றி என்ன பேசுதுங்கிறது முக்கியம். அப்போது காதுகள் அதில் மச்சங்கிறது ஆடம்பரமான லைஃப் அவர் வாழறாருன்னு அர்த்தம். எந்த பக்கத்தில் மச்சம் வந்தாலும் சரி, காதுல வலது காதோ இடது காதோ ஆடம்பரமான லைஃப் அவருக்கு இருக்குது, நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ போகிறாரு, ரொம்ப ஒரு சோஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை ரன் பண்ணுறாருன்னு தான் அதோடைய அர்த்தம். ஓகே சார். அதுக்கு கண்ணம் பகுதிகள் சார். கன்னத்தில் வலது இடது அப்படின்னு 2 பக்கம் இருக்குது. ஸோ அங்கே மச்சங்கள் இருந்தால் அது என்ன பலன்கள்? கன்னத்தில் மச்சம் இருக்கிறது ஒரு அழகுன்னு நம்ம நினைக்கிறாங்க. கன்னத்தில் மச்சம் இருக்கிறவங்களுக்கு ரைட் சைடில் மச்சம் இருந்துச்சுன்னா அது ஆடம்பரம், மிக வசதியான வாழ்க்கை. அவங்களுக்கு அந்த சுக்கிர கிரகத்துடைய அனுக்கிரகமும் கிடைக்கும், நல்ல வசதியான வாழ்க்கை கிடைச்சிடும். லெஃப்ட் சைடில் அவங்களுக்கு மச்சம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டின்னு அர்த்தம். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஒருத்தர், அவருக்கு லெஃப்ட் சைடில் மச்சம் இருக்குது கன்னத்தில் அப்படின்னா இவர் உங்களை டாமினேட் பண்ணுவார். உங்கள் லைஃப் பார்ட்னரே எப்படி இருக்காங்க, லைஃப்பில் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்னத்தில் மச்சம் இருக்கிறது ரைட் சைடு உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையை காட்டுது, லெஃப்ட் சைடு நீங்கள் ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத காட்டுது. ஓகே சார். அடுத்த உதட்டு பகுதியில் எடுத்துக்கலாம். உதட்டுல நிறைய பேருக்கு மச்சம் இருக்கும். ஸோ இந்த உதட்டுல மச்சம் இருந்தா அவங்க என்ன குணாதிசயங்களை கொண்டவரா இருப்பாங்க? உதட்டுல மச்சம் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா, ஆண் உதடு பெண் உதடுங்கிற இடத்துல பிரிக்கிறோம். ஆண்களுக்கு உதட்டுல மச்சம் இருக்கு, இல்லை பெண்களுக்கு இருக்குன்னா காமனான பலன் என்ன அப்படின்னா, உணவு பிரியர்கள். ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுல ரொம்ப விருப்பம், உங்களுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க, ஃபூடியா இருப்பாங்க. ஆமாம், ஆசையை இந்த உணவு வேணும் அந்த உணவு வேணும் விரும்பி விரும்பி சாப்பிட்ற ஆட்கள், தேடி தேடி சாப்பிடுவாங்க பாருங்க சில பேர். அப்படி ஆசையாக சாப்பிட்ற ஆட்கள் உணவு பிரியர்களை உதட்டில் இருக்கிற மச்சம் சொல்லுது. பெண்களுக்கு உதட்டில் மச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டசாலி இவங்க விரும்புகிறாப்புல வீட்டுக்காரர் அமைவார், நல்ல வசதியான வாழ்க்கை இவங்களுக்கு அமைய போகுது, இவங்க எதிர்பார்க்கிறபடி வீட்டுக்காரர் அமைய போறாரு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகே சார். அதே மாதிரி நாக்குல சிலருக்கு மச்சம், அதுல என்ன பலன்கள் சார் இருக்கு? அதாவது நாக்குல மச்சம் இருக்கு வச்சுக்கோங்களேன், நாக்குல சனின்னு சொல்றோம். அந்த நாக்குல சனி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் சனியுடைய கிரகத்துக்கும் இந்த மச்சத்துக்கும் தொடர்புங்கிறோம். சிலருக்கு நாக்குல மச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா பேசுற பேச்சில் அவங்க கவனமா இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நாக்குல மச்சம் இருந்தாலே. ஸோ அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிடணும். ஓகே சார். அதே மாதிரி கழுத்து பகுதிகளில் நிறைய பேருக்கு மச்சம் இருக்கும். இந்த கழுத்துல மச்சம் இருந்தால் அவங்க என்ன குணாதிசயங்களை கொண்டவங்களா இருப்பாங்க? கழுத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ரொம்ப கோபக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கழுத்தில் மச்சம் இருக்கு ஒன்று. இன்னொன்று நல்ல பேச்சாளர்கள், ஸ்பான்டேனியஸாக பேசக்கூடியவங்க, பேச்சில் சர்வ வல்லமை உடையவர்கள், அவங்களுக்கு எல்லாமே கழுத்தில் மச்சம் வருது. அந்த கழுத்து மச்சம் மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பின்கழுத்தில் மச்சம் இருக்கும். முன்கழுத்து நீங்கள் கேட்டுட்டீங்க, பின்கழுத்தில் மச்சம் இருந்தாருன்னா அவர் கோபக்காரர் தான் இருக்கும், இவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். அதே மாதிரி தோள்பட்டை எடுத்துக்கலாம். நம்ம முதுகு அப்படின்னு சொல்லுவாங்க, தோள்பட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தோள்பட்டையில் மச்சம் இருந்தா அது என்னதை சார் எடுத்துக்காட்டுது? நல்ல தைரியசாலி, தோல் பலம் உடையவர், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சார் அடுத்ததா கைகளில் நிறைய பேருக்கு மச்சம் இருக்கும். ஸோ இந்த கைகளில் மச்சம் இருந்தா அவங்க என்ன குணாதிசயங்களை கொண்டவங்களா இருப்பாங்க? அது ஏதாவது தீமைகளை உணர்த்துதா சார்? உணர்த்துதா அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நல்ல ஆள், இவருக்கு நல்ல கேரக்டர் உண்டு அப்படின்னு தெரியறதுக்கு கைகளை பார்க்கணும். கைகளில் மச்சம் இருந்தாலே நல்ல கேரக்டர் உடையவர் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஓகே சார். வலது கை இடது கை இந்த மாதிரி எதுவும் வேறுபாடுகள் இருக்கா, இல்லை எல்லாமே பொதுவான? வலது கைன்னு சொன்னால் அவர் புத்திசாலி, எதையுமே அழகாக புத்திசாலித்தனமாக திட்டம் போட்டு ஜெயிக்கிறவர்னு அர்த்தம். இடது கை இருந்துச்சுன்னா கையில் பணம் தங்காதியா இந்த ஆளுக்கு. லெஃப்ட் கையில் மச்சம் இருக்கு, இவர் கையில் பணம் தங்காது, எல்லாத்தையும் செலவழிச்சிடுறாரு அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஓகே சார். அதே மாதிரி மார்பு பகுதிகளில் நிறைய பேருக்கு மச்சம் இருக்கும். ஸோ இந்த மார்பில் மச்சம் இருந்தால் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இப்போ மார்பில் ஒருத்தருக்கு மச்சம் இருக்குன்னா பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இடது மார்பில் மச்சம் இருந்து வச்சுக்கிடுங்க, அது குறிப்பாக ஆண்களுக்கு அப்படி இருக்குன்னா அவங்க பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமுடையவங்களாக இருப்பாங்க. சில பேருக்கு வலது மார்பில் மச்சம் இருக்கும், பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். இடது மார்பில் மச்சம் இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை
எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் மீது பாசமுடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி வயிற்று பகுதி, வயிற்று பகுதியில் மச்சம் இருந்தா அது என்னது சார் எடுத்துக்காட்டுது? அதாவது வயறுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மேல் வயறு அடி வயறு. மேல் வயத்தில் ஒருத்தருக்கு மச்சம் இருக்குன்னா இவர் ரொம்ப பொறுமைசாலியான ஆளு, எதையுமே பொறுத்து போவார். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை பொறுமையாக முடிவெடுக்கணுமா இவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதே அடிவயத்தில் மச்சம் இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய அரசு பதவிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நல்ல ராஜயோகம் உடையவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே அடிவயத்தில் ஒரு மச்சம் இருக்குது, அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சார். அதே மாதிரி முதுகு பகுதியிலையும் நிறைய பேருக்கு மச்சம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதுகுல மச்சம் இருந்தால் அது எதை சார் எடுத்துக்காட்டுது? முதுகு மச்சதுங்கிறது நினைச்சதை ஒருத்தர் நடத்தி காட்டுவாங்களா, நான் நினைச்சபடி நடத்தி காட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, முதுகுல மச்சம் உள்ள ஆளுன்னு அர்த்தம். நினைச்சதை அவங்க நடத்தி காட்டிடுவாங்க. ஓகே சார். அதே மாதிரி தொடை, வலது தொடை இடது தொடை ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா மச்சம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எதை சார் எடுத்துக்காட்டுது? அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தொடைப்பகுதியில் மச்சம் இருக்குன்னு சொன்னால் நாகதோஷம் இருக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? அது ஒழுங்கற்ற மச்சமாக கூட பலருக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலது தொடையில் மச்சம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க சகிப்புத்தன்மை உடையவங்க, எதையும் பொறுமையாக எடுத்துக்கிடுறவங்க. ஆனால் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் அவங்க, அது அந்த வலது தொடையை எடுத்து சொல்லுது. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இடது தொடையில் மச்சம் இருக்குன்னா ஆன்மீக நாட்டம் உடையவர்கள்னு அர்த்தம். நல்ல கிரியேட்டிவ் நேச்சர் உடையவங்க, படைப்பாற்றல் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இடது தொடை மச்சத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதங்கள்ல இருக்கும், உள் பாதங்கள்ல இருக்கும், அதே மாதிரி உள்ளங்கையில் இருக்கும். ஸோ இதுக்கு தனித்தனியாக என்ன சார் குணாதிசயங்கள்? பொதுவாக ஒருத்தர் குதிகால மச்சம் இருக்கு, இவருக்கு ஒய்ஃபோட ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? பாதத்தில் மச்சம் இருக்கு. நீங்கள் பிறந்த குழந்தைகளை பார்க்கலாம், பாதத்தில் கருப்பு மை இடுவாங்க, இந்த நடக்கக்கூடிய பாதம், அந்த பாதத்தில் அடிப்பாதத்தில் பாதத்துக்கு கீழே மச்சம் இருக்கும். மச்சம் இல்லைன்னா கூட கருப்பு மை வைக்கிறாங்க, கண் திருஷ்டிகளை போக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிலருக்கு கால்களில் பிரச்சனை வரப்போகுதுனாலும் பாதத்தில் இருக்கக்கூடிய மச்சம் காட்டும், ஆனால் கண் திருஷ்டியை இது நீக்கும் என்றும் சாமுத்திரிகா லட்சணம் பேசுது, பாதங்களில் மச்சம் இருந்தா. அதே மாதிரி உள்ளங்காலுக்கு சொல்லிட்டீங்க, இப்போ உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் என்ன சார்? இந்த உள்ளங்கையில் கேட்டிங்கன்னா சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது புதன் மேடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த புதன் மேட்டில் ஒருத்தருக்கு மச்சம் இருக்க வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சிற்றின்ப பிரியர்களாக இருக்காங்க. சிற்றின்ப பிரியர்கள் சில பேர் திருமணத்திற்கு மீறிய உறவு உடையவர்களும் அங்கே இருக்காங்க. கணக்கு வழக்குகளில் பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது சிலருக்கு அப்படி அந்த புதன் மேட்டில் மச்சம் வருது. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சூரிய மேட்டில் அந்த மச்சம் வருது. அப்போ சூரிய மேட்டில் மச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசாங்க வேலை பார்த்து அவங்களுக்கு இந்த ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே சஸ்பெண்ட் பண்ணி விட்றாங்க பாருங்கள் சிலரை, இல்லைன்னா லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு பிரச்சனை வருது பாருங்க, இவங்களுக்கெல்லாம் சூரிய மேட்டில் ஒரு மச்சம் வரும். சூரிய மேடுனா என்ன சார்? இந்த உங்களுடைய மோதிரவிரலுக்கு கீழே, மோதிரவிரலுக்கு கீழே இருக்க. ஆமாம். அதே மாதிரி சனி மேட்டில் மச்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சனி மேட்டில் மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா வேலையில் பிரச்சனை. இன்னும் சிலருக்கு பாருங்க, இவங்க பணம் கொடுத்து வேலை கிடைக்கும் சொல்லி ஏமாந்து போகிறவங்க, பிறரால் கடத்தப்படக்கூடியவர்கள், சில கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. அங்கெல்லாம் சனி மேட்டில் மச்சம் இருக்கிறவங்க இப்படி பிறரால் கடத்தப்படக்கூடியவர்கள் அப்படிலாம் உண்டு. ஏமாளியாக இருப்பாங்க. ஏமாளி மட்டும் இல்லை, இவங்க கடத்திட்டு போகிறாங்க, இவனுடைய வாழ்க்கை தன்மையில் இவர்கிட்ட ஏமாந்து போகிறாங்கங்கிறது உண்மை. ஆனால் வேலையில் பிரச்சனை கொடுக்குறது எல்லாமே அந்த சனி மேடு காட்டுது. ஏன்னா சனிங்கிறது உழைப்பு பாருங்க. அப்போ அந்த மேட்டில் பிரச்சனை, அங்கே ஒரு மச்சம் இருந்தால் பிரச்சனை வருது. இதை விட முக்கியம் குருமேட்டில் ஒருத்தருக்கு மச்சம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல பேரு கிடைக்கவும் செய்யுது, உயர்ந்த பதவிகளும் வருது, அதே நேரத்தில் வாழ்க்கையில் அவமானமும் வருது. இது குருமேட்டில் மச்சம் இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கட்டை விரலுக்கு மேலே அந்த செவ்வாய் மேட்டுக்கு கீழே அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய சுக்கிரமேடுன்னு சொல்கிறோம். சுக்கிரமேட்டில் கோடுகள் தான் இருக்கணும், அங்கே மச்சம் இருக்கக்கூடாது. வெறும் கோடுகள் இருந்தால் சூப்பரான வாழ்க்கை. மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் ராஜ யோகம் அப்படின்னு அர்த்தம். அதுலேயே மச்சம் இருந்துருச்சுன்னா அங்கே சிக்கலாகி போயிடுது, சரிங்களா? இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, இந்த பக்கத்தில் அங்கே இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய சந்திரமேடுன்னு பேசுகிறோம். சந்திரமேட்டில் மச்சம் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு, சில குழந்தைகளும் ஆட்டிசம் அப்படின்னு பேசுகிறோம், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல அந்த சந்திரமேட்டில் மச்சம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேடு,
அந்த புதன்மேட்டுக்கு கீழே குருமேடு வரைக்கும் இருக்கக்கூடிய கீழே நடுப்பகுதி செவ்வாய் மேடு போகுது பாருங்க. செவ்வாய் மேட்டில் இவங்களுக்கு மச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவர்கள் பலர் வந்து சொத்து சுகம் சம்பந்தமாக பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. சகோதர உறவில் இவங்களுக்கு பிரச்சனை வருது. நம்பிய நண்பர்கள் இவங்களை ஏமாத்திடுறாங்க. உடம்புல வந்து ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, பித்த நோய்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ புதன்மேட்டில் ஒருத்தருக்கு மச்சம் இருந்துச்சுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும். ஒரு மருத்துவம் படித்தவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய யூஸ் பாருங்க. ஒருத்தர் வந்த உடனே கையை பார்த்து உங்களுக்கு எதுவும் கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம நாடி ஜோதிடர்கள் அதே மாதிரி இந்த சித்த வைத்தியம் படித்தவங்களும் இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதனால் இந்த செவ்வாய் மேட்டில் மச்சம் இருக்கும்போது சிலருக்கு காவல்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, தப்பு பண்ணிடுறாங்க, பிரச்சனையை மாட்டுறாங்க. செவ்வாய் மேடு தொடர்புடையவர்கள் எல்லாருமே காவல்துறையிலேயே பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இது போக ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உடம்புடைய உள்ளுறுப்புகள் மறைவு உறுப்புகளில் மச்சம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. வெளியே பார்க்க முடியாத உறுப்புகள், வெளியே பார்க்க முடியாது, முதுகு கூட வெளியே பார்க்க முடியாது, அந்தரங்க உறுப்புகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்கூறி பெண்கூறின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா, அங்கே மச்சங்கள் இருந்தால் அது ஆபத்தாகுது. ஆபத்து. அது என்ன ஆகுதுன்னா தகாத உறவை கொண்டு வந்து கொடுக்குறது. ஒரு ஆண்மகனாக இருந்தால் மனைவியை தாண்டி வெளியே அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த தொடர்புகள் இவங்களுக்கு ஆபத்தா முடியுது. இவங்களே தேடி தேடி போய் தன்னுடைய ஆபத்துக்களை உருவாக்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் அந்த மச்ச சாஸ்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் வந்து மச்சத்தோடு தொடர்புடையவை. ஏன்னா மீன ராசியே அந்த பெருமாள் பிறந்தது கூட மச்ச அவதாரம் பெருமாளை கூட நம்ம பேசுகிறோம். ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் ஒருத்தர் சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறார், 8ஆம் இடத்துல அவருக்கு செவ்வாய் சனி ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய பிறப்பு உறுப்பில் மச்சம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. ஜோதிடர்களை வந்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு இங்கே இந்த இடுப்பு பகுதியில் மச்சம் இருக்கும், உங்களுக்கு கழுத்தில் மச்சம் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், எல்லாம் அவங்களுடைய முகத்தை பார்த்து உடம்பை பார்த்து இவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அமைப்பு உண்டு. சரிங்களா? ஓகே சார், எங்களோட இணைந்து சாமுத்திரிகா லட்சணத்துல மச்ச சாஸ்திரம் குறித்தும் மச்சங்கள் குறித்தும் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத கிரகங்களோட இணைத்து அதோட நன்மை தீமைகள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே இந்த மச்ச சாஸ்திரங்களை பேசும்போது ஒருத்தருக்கு 6ஆம் இடத்து அதிபதியான ஒரு கிரகம் ஒருத்தருக்கு வந்து ஒரு லக்கணத்தில் இருக்குது, ஒரு 2ஆம் இடத்துல இருக்குன்னா அந்த முக வசீகரம் கொடுக்கும். இப்படி வந்து அவங்க ஜாதகத்தில் கட்டத்திற்கு அதிபதி எந்த ஒரு கட்டத்திற்கு அதிபதி இன்னொரு கட்டத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வச்சும் கூட நம்ம வந்து இவங்களுடைய பலன்களையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தீங்க. நேயர்களுக்கு பயன்படக்கூடிய தலைப்பில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. திருவருள் டிவி அன்பர்கள் அத்துணை பேருக்கும் எனது உளமான வாழ்த்துக்கள். வணக்கம்.